சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி. தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி கறி, சீரக சம்பா அரிசி, சின்ன வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இலைகள், பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, நெய், எண்ணெய், உப்பு ஆகியவை. வெங்காயத்தை தோல் நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். தக்காளி, கொத்தமல்லி தழை, புதினாவையும் சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். கொத்தமல்லி தழை, புதினா, பெருஞ்சீரகம் சேர்த்து விழுதாக அரைத்து எடுத்துக்கொள்ளவும். அடுப்பில் பிரஷர் குக்கர் வைத்து நெய், எண்ணெய் சேர்த்து காய விடவும். காய்ந்த பின் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை சேர்க்கவும். பிறகு இதனுடன் வெங்காயம், கீறிய பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். அதனுடன் தக்காளி சேர்த்து வதக்கவும். பின்னர் அரைத்த விழுது சேர்த்து நன்றாக வதக்கவும். பிறகு நாட்டுக்கோழி துண்டுகள் சேர்த்து அத்துடன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்து நன்றாக வதக்கவும். சிறிதளவு தண்ணீர் சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் விடவும். சிறிது நேரத்திற்கு பின் மூடியை திறந்து மெதுவாக கிளறவும். நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி.